அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துறையா பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோய்த்துடைய டினார் மதிப்பு மூலதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 952 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 16 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கூகுள் ரேட்டை பார்த்தரலாம். 949 ரூபாய் 25 உள்ளது. இலங்கைக்கு இந்தியாவுக்கு 277 ரூபாய் 11 உள்ளது ஒரு தினாரின் மதிப்பு. அதே போல் அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தரலாம். இந்தியாவுக்கு 10,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 280 ரூபாயும், 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 278 ரூபாயும் வழங்குறாங்க. அதே போல் இலங்கைக்கு 20,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 990 ரூபாயும், 30,000 ரூபாய்க்கு 970 ரூபாய் 87% வழங்குறாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 277 ரூபாய் 40% வழங்குறாங்க. அதே போல் இலங்கைக்கு 979 ரூபாய் 3% வழங்குறாங்க 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் 967 ரூபாய் 9% வழங்குறாங்க 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் 1,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 960 ரூபாய் 5% வழங்குறாங்க. மார்க்கெட்டில் பெஸ்ட்டான ரேட்டுகளை கொடுக்குறாங்க சஜில் எக்ஸ்சேஞ்ச். அதே போல் மேலதிக தகவல்கள் நீங்களும் தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கம் ஊடாக தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 276 ரூபாய் 40% இந்தியாவுக்கு வழங்கியிருந்தாங்க. அதே போல் இலங்கைக்கு 959 ரூபாய் 40% வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் தொடர்ந்தும் தெரிவிக்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் யுஏஇ எக்ஸ்சேஞ்ச். யுஏஇ எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் இலங்கையர்களுக்கு பெஸ்ட்டான ஒரு வாய்ப்பு என்னென்னா, மற்ற எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் 100 தினாருக்கு உட்பட்ட ரேட் தான் அனுப்ப முடியும். ஆனால் யுஏஇ எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் 100 தினாருக்கு மேற்பட்ட, அதாவது 500, 1000 தினார், 300, 400 தினார், 200 தினார் இந்த மாதிரி பணம் அனுப்பும்போது உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு வாய்ப்பை வழங்குறாங்க. அதாவது மற்ற எக்ஸ்சேஞ்சுகளோட ஒரு 10 ரூபாய் அதிகமாகவே வழங்குறாங்க. ஆனால் மக்கள் வங்கி, அதாவது இலங்கையில் மக்கள் வங்கியை தவிர்த்து மற்ற அனைத்து வங்கிகளுக்கும் இந்த சலுகை இருக்குது. மக்கள் வங்கியோட இன்டர்நேஷ்னல் ரெமிட்டன்ஸ் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால அதுக்கு குறைவாக தான் கிடைக்கும். கோய்த்துறையை பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் பட்டுச்சீட்டை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸுமே சரியாக இன்க்ளூட் ஆகிருக்கான்னு. அதே போல் அவங்க சொன்ன அதே ரேட் உங்களுடைய பில்லில் விழுந்திருக்கா அப்படின்றதையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 250 ஃபீல்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபீல்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அல்நாதா, கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் அறவிடுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுக்கு 900 ஃபீல்ஸ் மட்டும், அதாவது ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிட்டிருந்தாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. தொடர்ந்தும் தெரிவிக்கிற ஒரு விடயம், நிறைய பேர் இதில் ஏமாற்றப்படுறீங்க. அதனால் முதலாவதாக நீங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு போனதுமே நீங்கள் ஒரு 100 தினார் அனுப்ப போகிறீங்க. உங்களுக்கு டிஸ்பிளேயில் அவங்க ஒருவேளை ஸ்டிக்கரில் ஒட்டி வச்சுருப்பாங்க ஒரு ரேட்டு, இல்லைன்னா வாட்ஸ்அப் மெசேஜில் வந்திருக்கும். ஆனால் நீங்கள் அனுப்பும்போது பணத்தை அவங்கள்ட்ட முதலாவது விசாரிங்க, எத்தனை தினாருக்கு இந்த ரேட் பொருந்தும் அப்படின்றத தயவு செய்து கேட்டுக்கோங்க. ஏன்னா அவங்க சாதாரண உதாரணத்துக்கு 980 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் அது 20 தினாருக்கு மட்டும்தான். 100 தினாருக்கும் அதே ரேட்டு கொடுப்பாங்கன்னு நினச்சி 100 தினாரை அனுப்பி விட்றாதீங்க. அதுக்கப்புறம் அதையும் விட கம்மியாக தான் போயிருக்கும்.
ரொம்ப கவனம். பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 709 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 993 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 97 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 278 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலையும் படிப்படியாக அதிகரித்த நிலையிலே தான் இருக்குது. நாட்டோட விலையை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இங்கே கம்மியாக இருந்தால் வாங்குங்க. நேற்றைய தினம் இரவு நான் இந்த வீடியோ போட்டிருந்தேன் இதே சேனலில். இந்த நீங்கள் இப்போ பார்க்குற வீடியோக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இருக்கும், வீடியோஸில் போய் செக் பண்ணிங்கன்னா நேற்று கடைசியாக போட்ட வீடியோ, அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பல முக்கிய தகவல்கள் இருக்குது, அனைவருக்குமே அது மிகவும் பொருத்தமான தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் ஒரு லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேருக்கு பார்க்க கிடைச்சிருக்காது, நேற்றைய தினம் பிஸியாக இருந்திருப்பீங்க வெள்ளிக்கிழமை. இந்த வீடியோ நீங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான காகோ போடக்கூடிய அனைத்து பொருட்களையும் உங்கள் காலடியிலேயே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. டெலிவரி ஃப்ரீ. அதே மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது. வீடியோவில் நீங்கள் ஸ்லோ மோஷனில் அந்த வீடியோவில் இருக்குது, பார்த்து செக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அடித்து தொலைபேசி இலக்கம் இருக்குது, சட் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே வந்துடும். வீடியோ ஃபஸ்ட்டு கமெண்டில் லிங்கில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். அடுத்ததா, குவைத்தி குடிமகன் செய்த கொடூர செயல், தனது நண்பரையே சுட்டுக்கொண்ட சம்பவம் ஜாபரியாவில். அதே போல் கட்டிலில் மெத்தையை தூக்கி பார்த்த நபருக்கு காத்திருந்தது அதிர்ச்சி. உங்களுக்கும் இதே அதிர்ச்சி வரலாம். அதே போல் குவைத்துடைய ஃபுட்பால் மேட்ச் வெகு விமர்சையாக நடந்து முடிந்தது. ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகியிருக்குது குவைட் டீம். நேற்றைய தினம் வெகு விமர்சையான கொண்டாட்டங்கள் பல, அதையும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி காலநிலையை பார்த்துட்டு போயிடலாம். காலநிலை இன்றைய தினம் தொடர்ந்தும் மழைக்கான சூழல் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. 7 to 12 மணி வரைக்கும் அதிகமான கனமழை இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி தான் காற்றும், அதிகமான காற்றழுத்தமும் இருந்தது தெரிய வந்தது. இன்றைய தினம் அபுஃபத்தீரா பகுதிகளில் காலநிலை எவ்வாறு இருந்ததுன்னா இந்த மாதிரியான சூழலில் தான் 7:30 மணிக்கு இருந்துச்சு. आया आया बारिश आया। हाँ पूरा अंदर लेके जाओ। இன்றைக்கி குவைத்தில் தான் லேட்டாகி வந்திருக்குது. ஆனால் நேற்றைய முன்தினம் இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. சவுதி அரேபியா மற்றும் ஒமான் பகுதிகளில் மறுபடியும் மாறி மழை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா மெக்கா, ஜித்தா போன்ற பல பகுதிகள்லையுமே ஒரு சில இடங்களில் மழை வீழ்ச்சி அதிகமாகவே பதிவாகி இருக்குது. والشكر مباشر من مكة المكرمة الساعة 3 عصرا اليوم الجمعة. أسأل الله عز وجل أن يبارك. ما شاء الله سحابة طيبة الله يبارك فيها.
شرقلينا ان شاء الله تبارك الله. الجمعة 26/6 العام 1446. هذا شرقلينا ما بين عيوج ورغوة. மழையோட மட்டும் நிற்கல. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய கடல் பரப்பில் 6.7 ரிக்டர் அளவிலான பூகம்பமும் ஈராக்குடைய கடல் பரப்பு பகுதிகளில் 4.6 ரிக்டர் அளவிலான பூகம்பமும் பதிவாகி இருக்குது. இது ஒமானுக்கு ரொம்ப அருகாமையில் பதிவாகி இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இதே அதிர்ச்சி உங்களுக்கும் ஏற்படலாம். வீடுகளில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்களாக இருக்கலாம் அல்லது ஓட்டுநர்களாக இருக்கலாம். உங்களுடைய அறை மற்றும் நீங்கள் சுத்தம் பண்ணக்கூடிய அறைகளில் தயவு செய்து கட்டில்களில் பெரிய மெத்தைகள் இருக்கும்போது அந்த மெத்தைகளுடைய இடைவெளிகளை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா சில மெத்தைகளில் மூட்டை பூச்சிகளுடைய ஆதிக்கம் அதிகமாகி இருக்குது. அதனால் உடனடியாக கட்டில்களை செக் பண்ணி பாருங்கள். இந்த குளிர் காலத்துக்கு இதோடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மேலில் வந்து இதில் கடி மட்டும் வாங்கிக்காதீங்க. ஏன்னா ஒரு வகையான அலர்ஜிக் தன்மை உருவாகிடும். அதே போல் ஜப்ரியா பகுதிகளில் ஒரு குவைத்து குடிமகனை அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க குவைத்துடைய குற்றவியல் பாதுகாப்புத்துறை. என்ன காரணம்னு பார்த்தா தன்னுடைய நண்பர், நெருங்கிய நண்பரை ஏதோ ஒரு காரணத்துக்காக சுட்டு கொண்டு விட்டார். முதல் கட்ட விசாரணையில் இருவரும் ஒன்றாகத்தான் விக்டமுடைய வீட்டிலிருந்து கிளம்பியிருக்காங்க. சம்பந்தப்பட்ட நபருடைய வீட்டிலிருந்து 2 பேரும் ஒன்றாகத்தான் கிளம்பினாங்க அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கிற தகவல். மேலதிக விசாரணைகள் போயிட்டுருக்குது. என்ன காரணம், எதுக்காக கொண்டாருன்னு தெரியலை. ஆனால் சொந்த நெருங்கிய நண்பரையே சுட்டு கொண்டு விட்டார். தயவு செய்து ரொம்ப கவனம். எந்த அளவுக்கு சொல்லுவாங்க இல்லையா, பாம்புக்கு எவ்வளவுதான் பாலூட்டி வளர்த்தாலும் ஒரு சின்னதாக நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வாழை மிரிச்சினீங்கனாலும் மாறி ஒரே கடி. அதை மாதிரி தான் சில மனிதர்களும், இன்னார் தான் குறிப்பிடலை, சில மனிதர்கள் அப்படி தான் பழகுவாங்க. நல்லா நீங்கள் இன்றைக்கி தேனும் பாலுமா பழகுவாங்க. கொஞ்சம் லைட்டாக ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா உடனே கடிச்சு வச்சுருவாங்க. அதால் கொஞ்சம் கவனமாக இருங்கப்பா. இவருமே துப்பாக்கி கலாச்சாரம் இந்த நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வஃப்ரா போகக்கூடிய ஓட்டுநர்கள், அது இன்றைக்கி பெஞ்ச மழை இல்லை, எப்பயோ பெஞ்ச மழை. இன்னமும் அதே இடங்களில் சில இடங்களில் தண்ணீர் அப்படியே தேங்கி நிற்குது. இன்னமும் அந்த தண்ணீர் அப்படியே நிற்குது ஒரு சில பகுதிகளில். அதனால் வண்டி ஓட்டி போகிறவங்க லைட்டாக தண்ணி தானே அப்படின்னு தயவு செய்து உள்ளே இறக்கிறாதீங்க. என்ன காரணம்னா இது அந்த சேரும் சகதியுமாக மணலோடு இருக்கிறதால. ரோடுனா பிரச்சனை இல்லை, ரோடு இல்லை, இது சேரும் சகதியும் மணலுமா இருக்கக்கூடிய இடம். உள்ளே போனீங்கன்னா அப்படியே புதைஞ்சிடும் வண்டி. பாருங்கள், இவ்வளோ அழகான அந்த ஃபோஃபோ உள்ள வண்டிகளையே புதையுதுன்னா சின்ன சின்ன கேம்ரி கார்லாம் போணுச்சுன்னா என்ன நிலைமை? ரொம்ப கவனம். அடுத்ததா நேற்றைய தினம் மேஜர் ஜெனரல் அத்வானி அவர்கள் ஃபுல்லாகவே ஃபீல்டில் இறங்கி எல்லா கள பிரச்சாரத்தையும் வந்து மேற்கொண்டிருந்தார். அந்த சூழலில் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக குவைத்துடைய உள்துறை அமைச்சகத்தின் பாதுகாப்புக்குள்ளே தன் தோல் மீது சுமந்து காயப்பட்டவர்கள், அதே மாதிரி விழுந்தவர்கள், நெரிசலில் சிக்கினவங்க அப்படின்னு அனைவரையுமே உடனே மீட்பு பணியாளர்களிடம் ஒப்படைத்தாங்க. முப்படைகளும் நேற்றைய தினம் ஜாபர் ஸ்டேடியமில் ஃபுல்லாக அவங்களுடைய சேவைகளை ஆற்றினாங்கன்னு சொல்லலாம். அதே போல தான் குவைத்துடைய டீம் குவாலிஃபை ஆகி இருக்கிறதால நேற்றைய தினம் 1-2 கோல் UAE மற்றும் குவைத்துடைய மேட்சில் குவைத் வந்து வெற்றி பெற்றுக்கிறாங்க. நேற்றைய தினம் பல மக்களும் அந்த வெற்றியை வெகும் விமர்சையாக கொண்டாடினார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த இடங்களுக்கு நேற்றைய தினம் போன பல ஓட்டுநர்களுடைய கவலையான கதைகளும் கிடைச்சது. அந்த அளவு டிராஃபிக்காக இருந்ததாக சொன்னாங்க. அதே மாதிரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, மேட்ச் முடிஞ்சு 10 மணிக்கு மேட்ச் முடிஞ்சினாலும் நாங்கள் வெளியாகி வீட்டு போய் சேர்கிறதுக்கே 12 மணி ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. அந்த அளவு ஜனம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள்.
محمد دحام. برافو يا محمد، برافو برافو برافو. هي طبعا رد بيضها من المباراة اللي قبلها. شو تشوفين هذه الفرحة؟ الاجواء شلونها؟ منتخب طبعا هو اللي فرحنا. كلمة حق محمد دحام. شكرا من القلب، بيضتها الصراحة. اهم شيء تأهلنا. كافي ويابا وجول ونسونا صرخنا وخلاص بس هذا كافي. بس كافي. كلمة حق اللي جاب الجول محمد دحام. ابي مشكور حيل ونسنا حيل، كان وناسه حيل. ان شاء الله مبارك حق الشعب كله. تعادل الحمد لله، كفيت ووفيت. هي ها ما اقدر اعبر بنعبر روسان الدولة يرجع. لا ماكو شيء ما صفر ابي صفر. يلا الحمد لله عادت الكويت. لا اله الا الله. فرحة لا توصف، فرحة والله بمعنى الكلمة، فرحة عظيمة. نبيهم يصفرون. تعبنا. لا لعبوا الشوط الثاني لعبوا لعب اول. الحمد لله لعبوا الحمد. ردت ان شاء الله ترد الرياضة الكويتية القديمة ان شاء الله. ألف مبروك، وكنت متوقع الفوز لأن دائما الأزرق رافعين راسنا. صح، حتى نحن كنا متوقعين الفوز، وهذا الموج الأزرق رجع وبقوة ورفع راسنا. إيه تبارك الرحمن. أنا صراحة توقعت لأن من قبل أسبوع الموقع سولد أوت. أنا بصراحة هم جايين من قبل، أنا أول مرة اليوم دشيت بصراحة انصدمت من يعني الملعب وكمية الجمهور وصوت الجمهور ورهبة الجمهور، خيال بصراحة. والله صراحة كفو عليكم، لعبوا أول نص وصراحة اللعب شيء مو طبيعي، بس شدوا حيلكم. اليوم والله كنت مركزة، وإن شاء الله الفوز حق الجميع الكويت وقطر، نحبكم والله. صراحة كفو على معاذ ويوسف، لعبهم صراحة اليوم وايد ممتاز. محمد بحر إن شاء الله 2-0، بس حتى حتى لو الفوز حق الجميع خليج واحد، بس حتى لو نتعادل يعني صراحة خليجنا واحد. في بوب كورن دائما متواجد. خشيت اليوم. நாங்களும் குவைத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே மாதிரி இன்னும் மேலோங்கி வெற்றி பெற்று செல்ல எங்களுடைய பிரார்த்தனைகள். அதே போல் தயவு செய்து ரொம்ப கவனம். இப்போ நான் அந்த நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே வெளியில் காற்று சும்மா பிச்சு உதறது. அதே மாதிரி மழையும் இடைக்கிட விட்டு தான் பெய்யும். இன்றைய நாள் வண்டி கழுவுறதை முடிந்த வரைக்கும் ஓட்டுநர்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் காலையில் வானிலை எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வண்டியில் கை வைங்க. ஏன்னா இன்றைக்கி எப்படியுமே காலநிலையுடைய இந்த நிலைமை, காற்றுடைய மாற்றம் கொஞ்சம் ஒவ்வொரு இடங்களையும் விட்டு தான் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனம். அதே போல் தான் வெளியில் நடமாடும் போது இந்த இடி மின்னல்களுடைய தாக்கம் இருக்கிறதால ரொம்ப கவனம். ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டே போகாமல், மொபைல் ஃபோன் பேசிக்கிட்டே வெளியில் நிற்காமல், திறந்த வெளிகளில் நிற்காதீங்க. தயவுசெய்து ரொம்ப கவனம். வாகன ஓட்டுநர்கள் குறிப்பாக வாகனத்தை முன்னோக்கி பார்த்து ஓட்டுங்க. அதே மாதிரி வைப்பர்ஸ் அதெல்லாம் சரியாக இருக்குதான்றதை வாகனங்களில் செக் பண்ணிக்கோங்க. டயர் ரொம்ப பழசாக இருந்துச்சுன்னா முடிந்த வரைக்கும் வேகத்தை கம்மியாக்கிக்கோங்க, மெதுவாகவே போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. பல பகுதிகளையும் இந்த நாட்களில் சோதனைகளும் அதிகமாக இருக்குது. வெளியில் போனால் சிவில் ஐடியை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப நன்றி. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போட்ட லிங்க்கையும் கமெண்டில் இருக்குது, செக் பண்ணுங்கள்.